நிறுவனரை இவரால் மாற்றிட முடியுமா? நிறுவனர்ன்ற ஒரு பதவி வந்து தலைவர் பதவிக்கு மேலே உள்ள பதவி தானே. ஒரு நிறுவனத்தை நிறுவனவங்க வந்து அந்த தலைவரோட மேலே தானே இருப்பாங்க. இப்போ புரோட்டோகாலில் நீங்கள் பேர் போடுறீங்க, யார் பேரை முன்னாடி போடுவீங்க? ஒரு நோட்டீஸ் அடிக்கிறீங்க, ஐயா பேரை முன்னாடி போடுவீங்களா, அன்புமணி பேரை மேலே போடுவீங்களா? ஐயா பேரை தானே போடுவீங்க, நிறுவனர் அவர் தானே. அப்போ நிறுவனர் சொல்கிறத நீங்கள் கேட்குறதுல உங்களுக்கு என்ன லாஜிக்கலாக பிரச்சனை? சார் நான் சட்டப்படி சொல்லலை, நியாயப்படி உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு நிறுவனர் சொல்கிறாரு, இப்போ நானே கொஞ்சம் நாளைக்கு தலைவராக இருக்கேன், நீ செயல் தலைவராக இருக்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ அந்த தலைவர் பதவியில் தான் உட்காரணுன்றதுல என்ன பிரச்சனை இருக்குது அவருக்கு? இல்லை, அவருமே என்ன சொல்கிறாருன்னா, நிறுவன தலைவர் அவர் தான், ஐயா வழியில் தான் நம்ம கட்சியை வழி நடத்த போகிறோம் அப்படின்னு தானே தொடர்ந்து அவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதாவது இது நடுவில் வந்து யாரோ குட்டையை குழப்புறாங்க. திமுகவினுடைய கைகூலிகளினுடைய செயல், திமுக கைகூலிகளினுடைய செயல் முறியடிக்கப்பட்டு விட்டதுங்கிறார் அன்புமணி. அப்போ இவர் அதிமுகவினுடைய சதி முறியடிக்கப்பட்டதுன்னு டாக்டர் சொல்லலாமா? அதிமுகவினுடைய சதியில தான் இவர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாமா நம்ம? இது என்ன லாஜிக்? அதாவது அவர் நேற்று தமிழ்நாட்டில் விழுப்புரத்தில் சொல்றாரு சார். நான் கேட்குறேன், அவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு இப்போ இடையில பார்த்தீங்களா? அவர் பேட்டி ஏதாவது ஒரு உண்மையான பேட்டியாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க எதுலேயுமே. அதாவது 18 எம்எல்ஏக்களோட ஆதரவில் தான் திமுக ஆட்சி 5 வருஷம் இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு பேட்டி கொடுத்ததை பார்த்தீங்களா? அப்போ இந்த வன்னிய மக்கள்லாம் கேட்க மாட்டாங்களே, 18 எம்எல்ஏ ஆதரவில் தான் திமுக ஆட்சியே இருந்துச்சு 5 ஆண்டுகள்னு சொல்கிறீங்க. அப்போ நீ மத்திய அமைச்சராக இருக்கிறதுக்கு மட்டும் தான் அதை பயன்படுத்தினேன், இந்த இடஒதுக்கீடு அன்னைக்கு கேட்டு வாங்கியிருக்க முடியாதா?